ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாரா அந்த அமைச்சரை பார்த்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. துர்காவோட கதையை முடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நான் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி உயிரோடு இருக்கான்னு எனக்கு ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு தாரா சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அது என்ன டேட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த டேட்டையும் சொல்கிறாங்க. அப்போ சங்கரபாண்டியும் தாராவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க, அக்கா நம்ம சொல்ல போனாக்கி மாரியோட கதையை முடிச்சது அதுக்கு நாள் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ துர்கா உடம்புல தான் மாறி இருக்கிறாளோ அப்படிங்கும்போது இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தாரா கேட்கவும் உடனே சங்கரபாண்டி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அக்கா நம்ம துர்காவோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கவும் உடனே தாராவும் இது நல்ல ஐடியா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்காவோட அம்மா இல்லாத நேரம் பார்த்து அவங்க தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தாராவும் சங்கரபாண்டியும் வராங்க. அப்போ துர்காவோட ஜாதகத்தை மட்டும் கேட்டாக்கி அவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவோட ஜாதகமும் அவங்க அக்காவோட ஜாதகத்தையும் கேட்கும் போது உடனே அவங்க ரெண்டு பேரும் பொண்ணுங்க சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அம்மா வந்த பிறகு வாங்கிக்கிடுங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா நல்ல சம்மந்தம் வந்திருக்குது அதனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க சங்கரபாண்டிகிட்ட கொடுக்கவும் சங்கரபாண்டியும் ஜாதகத்தை ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. சரிம்மா இந்த ஒரிஜினல் அதை வச்சுக்கோ, ஆனால் அம்மா கிட்ட சொல்லிட வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே அவங்களுக்கு சந்தேகம் வருது. எதுக்காக ஆண்டி சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்படி இல்லைம்மா அந்த ஜாதகம்லாம் பொருத்தம் வரட்டும், அதுக்கப்புறமா அதெல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி ஆண்டி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாராவும் சங்கரபாண்டியும் ஜோசியிட்ட அந்த துர்காவோட ஜாதகத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவர் சொல்லியிருந்தாரு, இவங்க கதை முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, நீங்கள் என்னென்னா அவங்க கதை முடிஞ்சவங்களை அந்த ஜாதகத்தை தந்து என்னை ஏமாத்துறீங்களா, என்னென்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கவும் இது கிட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை சொல்ல பண்ணாக்கி அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, அதுவும் போலீஸ்காரங்களாம் இருக்காங்க அப்படிங்கவும் அப்படிலாம் இருக்கவே முடியாது, இவங்க கதை முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கையிலே கொடுத்துறவும் அப்போ தாராட்டு சங்கரபாண்டி சொல்கிறாங்க, அக்கா நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சுது. அப்போது அந்த மாரி வேற எங்கேயும் போகலை, அவள் துர்காவோட உடம்புல தாங்க இருக்கிற அப்படின்னு சொல்லவும் தாராவும் சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதனால தான் தேவியே அவள் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாரா கோவத்தோடு போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தேவி பாப்பாவை தான் காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு எப்படியாவது கட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க மிஸ்ஸோட ஃபோனில் இருந்து அவங்க துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா அம்மா என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கம்மா, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கவும் உடனே துர்காவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு தேவியை ஸ்கூல்லேருந்து அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் அவங்க எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஸ்கூல் விட்டுட்டுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தேவியை அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க. ஆனால் தேவியை காணன உடனே அப்போ ஸ்கூலில் உள்ள டீச்சர்கிட்ட கேட்கும்போது, இல்லையே அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு துர்காங்கிற அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சூர்யா பயங்கரமாக கோவத்தோட நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுமே, என்ன நீ மட்டும் வர, தேவி எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க கேட்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்படி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே தாரா கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்கா போய் சொல்லி தேவியை அழைச்சிட்டு போயிருக்காம்மா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தேவியை அழைச்சிட்டு துர்கா வராங்க. அவங்கள பார்த்ததுமே சூர்யா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே துர்கா சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறீங்க, தேவி பாப்பாவை நான் தானே கூட்டிகிட்டு போனேன், தேவி பாப்பா ஆசைப்பட்டா அதனால தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கும்போது உனக்குன்னு என் பொண்ணு மேலே இந்த அளவுக்கு அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கவும் இது கேட்டதுமே துர்கா அவங்க மனசானது சொல்லுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு தேவி பாப்பாவை பார்க்கும்போது அவள் பார்த்தா என்னுடைய பொண்ணு அப்படிங்கிற ஃபீலிங் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லவும் இதை தாரா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா அவள் துர்கா சொல்கிறத பாத்தியா, அவளுக்கு தேவி பார்க்கும்போது அவளுக்கு பொண்ணுங்கிற ஃபீலிங் வருதான், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கு பேசுவேன் அப்படிங்கும்போது அப்போ தாரா சொல்கிறாங்க, என்னம்மா பேசிகிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான், உனக்கும் எங்கள் வீட்டு குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சொல்ல போனைக்கு நீ எங்களுடைய பக்கத்து வீடு அவ்வளோதான், மற்றபடி எங்களுக்கு எந்த சொந்த பந்தமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது உனக்கே இந்த மாதிரிலாம் பாசம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு துர்கா சொல்கிறாங்க. உடனே துர்கா மாரியோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ஹாசினியும் பார்வதியும் பார்க்குறாங்க, என்ன துர்கா நீ இந்த மாதிரிக்கு பண்ணினது எவ்வளோ பெரிய தப்புமா, என்ன இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க கூடாதுல, அவளை ஸ்கூலில் போய் இந்த மாதிரிக்கு போய் சொல்லிட்டு நீ கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லும் போது உடனே சூர்யா சொல்கிறாங்க, என்ன இவட்டவே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இங்கே பாரு இதுக்கு மேலே நீ என் பொண்ணுக்கிட்ட பேசுகிறது இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நீ என் பொண்ணு விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சூர்யா ரொம்ப கோவத்தோடு திட்டவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க, அவள் ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க,
பாத்தியாக்கா அவள் எப்படி பேசுகிறான்னு பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தேவி மேலே இருக்கிற பாசத்தில் இப்படி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து தேவி பாப்பா சொல்கிறாங்க, அப்பாப்பா ஏன்ப்பா இப்படி திட்டுறீங்க, சொல்ல போனாக்கி துர்கா அம்மாவை நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, ஏன் தேவிம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கு அப்படி வெளியே போகணுன்னா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எதுக்காக இந்த மாதிரிலாம் ஸ்கூல் லீவ் போட்டு போகலாமா, அது எவ்வளோ பெரிய தப்பு, நீ நம்மளும் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நான் பண்ண மாட்டேன், அதுக்காக நீங்கள் துர்கா அம்மாவை இப்படிலாம் திட்டாதீங்க அப்படிங்கவும் அப்போ தாரா சொல்கிறாங்க, நீ எதுக்காக இப்போ துர்காவை அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிற, ஃபர்ஸ்ட் அப்படி கூப்பிடுறத நிறுத்து அப்படிங்கும்போது அப்படிதான் நான் கூப்பிடுவேன், அவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவி அவங்க பாட்டுக்கு போகவும் இதை பார்த்துட்டு சங்கரம் பண்ணி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இத்தனையோண்டு இருந்துக்கிட்டு அது என்ன மாதிரி போய் பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு வச்சிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த துர்காவோட ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோடு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த விஷயத்த போய் நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராவும் சங்கரம் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து துர்கா வந்து ரொம்பவே கொஞ்சம் சோகத்தோடய அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து அவங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா எங்கே போயிட்டு வர, இன்னைக்கு வந்து ஸ்டேஷனுக்கு போகலையே அப்படிங்கவும், இல்லைம்மா நான் தேவி பாப்பாவோட வெளியே போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க 2 தங்கச்சி இருக்காங்களா, அவங்க இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லலான்ட்டு வராங்க. சரி நம்ம சொல்ல வேண்டாம், அதான் தாரா ஆண்டி சொல்ல வேண்டான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மறைச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்கும்